والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பான இடமாகிய இறை இல்லத்தில் அவனுடைய ஃபضலையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஹதீஸ் தொகுப்பாளர்கள், இமாம் பெருமக்கள், முஹத்தீஸின்களுடைய வரலாற்று தொடரில் இன்று அபூ அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை பார்க்க இருக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 164 பிறந்திருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி எதுனா ஹிஜ்ரி 150, இவங்க 164 பிறக்கிறார். இவங்களுடைய மரணம் ஹிஜ்ரி 241 வஃபாத்தாகிறாங்க. பகதாதுல பிறக்கிறாங்க. சிறு வயதிலேயே தந்தை இழந்துட்டாங்க. அனாதையாக வளர்ந்தாங்க. அவருடைய தாயாருடைய பராமரிப்பிலே வளர்ந்தார். நம்ம அன்று குறிப்பிட்ட மாதிரி தாய் ஒரு நல்ல மார்க்கப்பற்றுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இமாம்களாக உருவாவதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கு. எனவே தந்தை இல்லாமல் அனாதையாக வறுமையில வாழ்ந்தாலும் கூட அந்த தாய் இந்த பிள்ளையை மார்க்கப்பற்றுள்ளவராக வளர்த்திருக்கிறாங்க. அவங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு ஃபகீஹ், சட்ட நிபுணர், ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ்களை வல்லுனர், அதே போன்று முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரையை தெளிவாக தரக்கூடியவர், இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அறிஞராக இருக்கிறார். இமாம் அவர்கள் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். அவர்களுடைய அஹ்லாக் ரொம்ப சிறந்த பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். பொறுமை, பணிவு, மன்னிக்கும் தன்மை, இதெல்லாம் இமாம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர்களுடைய வரலாறு அதற்கு சான்றாக இருக்கிறது. இவர்களுடைய ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் இமாம் அபு ஹனீஃபா இவர்களுடைய ஆசிரியர். அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய ஆசிரியர். அதே போன்று அவர்களுடைய அபு ஹனீஃபாவுடைய மாணவர் அபு யூசுப், அவங்களும் ஆசிரியர். அப்ப ஆசிரியர், அவருடைய மாணவரும் உங்களுக்கு ஆசிரியர். சுஃபியான் இப்னு உயைனா, அப்துல் ரஸாக் இப்னு ஹம்மாம் இவர்களெல்லாம் இவர்களுடைய ஆசிரியர். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட 40,000 ஹதீஸுகளை கொண்ட ஒரு கிரந்தத்தை, முஸ்னத் அஹ்மத் என்கிற கிரந்தத்தை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது நிறைய தமிழாக்கம் வந்துடுச்சு. முஸ்னத் அஹ்மதுடைய தமிழாக்கத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்க இருக்குதா முஸ்னத் அஹ்மத் தமிழாக்கம் வந்திருக்கிறது. அதே போல இவர்களுடைய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இமாம் அஹ்மதுடைய மகனார் சாலிஹ் இவருடைய மாணவர், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், அலி பின் மதீன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இவர்களுடைய மாணவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்கள்ட்ட தான் பாடம் படிக்கிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ தாவூத் போன்றவர்கள் இவர்களுடைய மாணவர்களாக இருக்கிறார். இவங்களுடைய தர்சில கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்து கொள்வார்கள். வகுப்பில மட்டும் 5000 பேர் கலந்து கொள்வார்கள். அதுபோல அனைத்து மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரு வகுப்புல 5000 பேர் கலந்து கொள்கிறாங்கன்னா அவர்கள பெரும்பகுதியினர்கள் இமாம் அவர்களுடைய சொல்கிற கருத்துக்களை, விவாயத்துக்களை பதிவு செஞ்சு கொள்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க, தன்னுடைய மாணவரை பற்றி ஆசிரியர் சொல்ற ஒரு மதிப்பீடு பாருங்க. நான் خرجت من بغداد ما خلفت بها
அஹதன் அவ்ரஅ வல அத்கா வல அஃகஹ மின் அஹ்மத் இப்னு ஹம்பல் அப்படிங்கிறாங்க. நான் பக்தாதுக்கு சென்றிருந்தேன். அப்போ கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் எனது மாணவர் அஹ்மதை உற்று நோக்கினேன். ரொம்ப பேணுதல் உள்ளவராக இருந்தார். நல்லொழுக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பேணுதல் உடையவராக இருந்தார். அதே போல இறைச்சம் உடையவராக இருந்தார். கல்வியில சிறந்து விளங்கினார். அவரை மாதிரி ஒரு மாணவரை நான் பார்த்ததில்லை என்று அவர்களுடைய ஆசிரியராகிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அஹ்மதை பற்றி மதிப்பீடு கொடுத்திருக்கிறார். நிறைய இவர்களை பற்றி மதிப்பீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. இவங்களுக்கு ஒரு தனி பெயர் உண்டு. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய இமாம் என்று சொல்வார். குறிப்பா எல்லாருமே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாமா இருந்தாலும் இவங்களுக்கு அப்படி ஒரு தனி பெயரை சொல்வதற்கு என்னன்னா, அகீதா விஷயத்தில் அவர்கள் சிறந்து விளங்கினார். அவர்களுடைய காலத்துல தான் ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. அவர் காலத்தில் இருந்த ஒரு வழிகேடான அகீதாவின் முஅத்தஸிலா சிந்தனையுடைய ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார், மஹ்மூன் என்று சொல்லக்கூடிய. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் மஹ்லூக்கா கைரு மஹ்லூக்கா, குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா என்கிற ஒரு கருத்து நிலவுகிற நேரத்தில் இமாமும் இமாமோடு சேர்ந்தவர்களும் குர்ஆனை பொறுத்தவரையில் கைரு மஹ்லூக், அது படைக்கப்பட்டது இல்லை என்கிற கருத்திலே இருந்தார். இது முஅத்தஸிலா கொள்கைக்கு மாற்றமானது. அவர்கள் இறைவனுடைய சிஃபாத்துகளை பண்புகளை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். கலாம் என்பது, பேச்சு என்பது இறைவனுடைய சிஃபத்துகளில் ஒன்றாக இருக்கிறது, பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வார்த்தையை சொல்லிக்கிறார், விளக்காட்ட கேட்டுக்கிறது. அப்ப இமாம் அவர்களுடைய கருத்து அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தும், கலாம் என்பதும் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது, பேச்சு என்பதும் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது இமாம் அவர்களுடைய கருத்து. முஅத்தஸிலாக்கள் என்கிற வழிகட்ட கூட்டத்தினர்கள் அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் தெளிவற்றவர்கள், அதை மறுக்கக்கூடியவர்கள். எனவே இறைவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் மறுக்கக்கூடியவர்கள். கலாம் என்கிற இறைவனுடைய பண்பை, பேச்சு என்கிற இறைவனுடைய பண்பை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அது கண்டிப்பாக கைரு மக்லூக், படைக்கப்படாதது என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அதன் கருத்து வேறுபாடு. அதற்காக வேண்டி கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டார். இப்போ உங்களுக்கு நான் கேட்கறது என்னன்னா, குர்ஆன் மக்லூக் கைரு மக்லூக் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி என்ன புரிஞ்சிருக்கு? என்ன புரிஞ்சிருக்கு? படைக்கப்பட்டதா, இது என்ன இது அப்படின்னா என்ன? சரி, மாஷா அல்லாஹ். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய நிறைய பேருக்கு இதுல புரிதல் இல்லை. சமீபத்தில் கூட ஒரு அறிஞர் இதை பற்றி பேசுகிற பொழுது அவருக்கு சரியான புரிதல் இல்லை. பெரிய அறிஞர் தான், இல்லாததுனால இமாம் அஹ்மத் ஆட்சியாளர்களால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டார்கள் என்கிற கேள்வியை கேட்கிற பொழுது இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம். இத அவர் என்னன்னு தெரியல, ஏன் அப்படி உளர்னாலும் தெரியல அப்படின்னு இமாம் அஹ்மதை பற்றி மக்லூக் கைரு மக்லூக், படைக்கப்பட்டது படைக்கப்படாதுங்கிறது அதெல்லாம் ஒன்றும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. அதை பற்றி பேசியிருக்கவே தேவையில்லை. ஆனால் இவர் தேவையில்லாமல் அதை பேசி தேவையில்லாமல் அடி வாங்கிட்டாரு. இது இமாம் அஹ்மதுடைய அறியாமை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியதை பார்த்தோம் சமீபத்தில். அந்த அறிஞர் யாருன்னு அதை கேட்டவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் நான் விமர்சனம் செய்வதற்காக வேண்டிய சொல்லல. ரமதானுடைய காலகட்டத்தில் நாம் யாரை பற்றியும் பேச, ஆனால் இதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ உண்மையிலேயே இதில் புரிதல் இருந்தால் இப்படி சொல்ல மாட்டோம். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ்
அடி வாங்குற அளவுக்கு எப்படி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்க அந்த வரலாறு படிக்கும் போது ரொம்ப கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனை இல்லாத ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஒரு அறிஞர் பேசி அதுல இவ்வளவு அடியை தாங்கி கொண்டு தான் சொன்ன கருத்திலிருந்து நான் ஒரு காலமும் விலக மாட்டேன், வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு புரிதல் இல்லாதனால அது ஒரு சின்ன விஷயம். அதையா இமாம் அகமது அவங்களுடைய வார்த்தைகள் பைத்தியரத்தனமாக அல்லது ஒரு சிந்தனையில சரியான ஒரு தெளிவு இல்லாததுனால இப்படி அந்த கருத்துல பிடிவாதமா இருந்தாரு, அவரோட சேர்ந்து சில இமாம்கள் அப்படி இருந்து அந்த சித்திரவதைக்கு உள்ளாடார்கள், அது தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நம்ம கூட சகோதரர் சொன்னார் அழகா, ஏன் குரான் அது படைக்கப்பட இல்லை அப்படின்னு நம்பணும் அப்படின்னு சொன்னா, படைக்கப்பட்டது அனைத்துமே மக்லூக்குகள் அனைத்துமே படைக்கப்பட்டது அனைத்துமே அழிந்து போகக்கூடியதா. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில இப்படி சொல்றோம். எப்படின்னா, முதல்ல இந்த மக்லூக் கைர் மக்லூக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறோம். படைக்கப்பட்டது படைக்கப்படாதது. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா, இதுதான் கருத்து வேறுபாடு. அதுல இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் படைக்கப்படாதது என்று உறுதியாக நின்றார். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, படைக்கப்பட்டது என்று சொன்னால் எல்லா படைக்கப்பட்டதிலையும் எல்லா படைக்கப்பட்ட அனைத்து அம்சங்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு துவக்கம் இருக்கும். படைக்கப்பட்டதுக்கு ஒரு துவக்கம் இருக்கும். ஏன்னா எப்போ துவக்கம்னு ஒண்ணு இருக்குதோ பிதாயத்துமாக ஆரம்பிக்கும். பிதாயத்து என்று இருக்கிறதோ, துவக்கம் என்று ஒன்றுக்கு இருந்தால் அதற்கு முன்னாடி அதை படைக்கப்படுவதற்கு முன்னால் என்னதான் இருக்கணும்? இப்ப இந்த மைக்க இங்க வச்சிட்டோம் அப்படிங்கிற இது வச்ச இது ஒரு துவக்கம் வச்சுக்கிறது. சரி, இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை. அப்போ மக்லூக்குண்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஒரு ஆரம்பம் எதற்கெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் என்னது? படைக்கப்பட்டது. சரி, எதெல்லாம் ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறதோ அதுக்கெல்லாம் என்னது இல்லை? அதுக்கு முன்னால் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே குரானை பாருங்க. இப்போ குரான் ஒரு கால் படைக்கப்பட்டதுன்னு நம்மனா, முதல்ல குரான் விட கலாம்னு வைங்க. குரான் கலாமுல்லா தானே, அல்லாஹ்வோட பேச்சு. அல்லாஹ்வோட பேச்சு அப்படிங்கிறது படைக்கப்பட்டது என்றால், படைக்கப்பட்டதுக்கு என்ன அடிப்படை வரை இலக்கணம் என்ன? ஒரு துவக்கம் ஒன்று இருக்கிறது. துவக்கம் ஒன்று இருக்குது என்று வந்துட்டால அதுக்கு முன்னாடி அதம் இல்லை என்பது உறுதி செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பிதாயாவும் இல்லை, நிகாயாவும் இல்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்ப இது சாதாரண விஷயமா? இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தும், இது அல்லாஹ்வுடைய அவுசாஃப்களில் ஒன்று, சிஃபாத்துகளில் ஒன்றாக பார்க்க முடிகிறது, பண்புகளில் ஒன்றாக பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இன்சான் மனிதன் எடுத்துக்கிறோம். மனிதன் இவன் படைக்கப்பட்டவனா, மக்லூக்கா கைர் மக்லூக்கா? படைக்கப்பட்டவனா அல்லது படைக்கப்படாதவனா? படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்டவன்னா என்ன இருக்கணும்? துவக்கண்டு ஒன்று இருக்கணும். மனிதன் படைக்கப்பட்டான், இந்த காலத்தில் படைக்கப்பட்டான், ஒரு துவக்கம் வந்துச்சு. துவக்கத்துக்கு முன்னாடி மனிதன் ஒரு ஜீவராசி இல்லை, படைப்பு இல்லை. அதே மாதிரி ஆரம்ப பூமியை சொல்றோம். பூமி மக்லூக் படைக்கப்பட்டது. எனவே அதற்கு துவக்கம் என்று இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை. அதே போல ஜமான், காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது மக்லூக் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது என்று சொன்னால் துவக்கம் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அல்லாஹ் காலங்களை படைத்தான். அல்லாஹ் காலங்களை படைப்பதற்கு முன்னால் காலங்கள் என்பது இல்லை. எனவே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மக்லூக் என்று சொல்லப்பட்டு விட்டாலே
அதுக்கு துவக்கம் என்று இருக்கிறது. எதுக்கெல்லாம் ஆரம்பம் என்று இருக்கிறதோ அப்படிப்பட்டவைகள்லாம் ஆரம்பத்திற்கு முன்னால் ஒன்று இல்லைன்னு அர்த்தம். கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது ஒரு காலமும் அப்படி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது கலாமுல்லாவா இருக்கு. அது என்னோட பேச்சு உங்களோட பேச்சு மாதிரி. என்னோட பேச்சுக்கு துவக்கத்துல ஒண்ணு இல்லை. நான் எப்ப பேசணும் அப்பதான் அதுக்கு துவக்கம். எனவே அது படைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அதுக்கு துவக்கமும் இல்லை, அதுக்கு முடிவும் இல்லை. அப்படியான ஒரு அதிசயமான ஒன்றுதான் கலாமுல்லாஹ். அப்ப இத தெளிவா இமாம் அஹ்மத் புரிந்திருந்த காரணத்தால் அதற்காக வேண்டி அவர்கள் பெரிய அளவில் விலை கொடுத்தார். படைக்கப்படாதது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டால் அது நிரந்தரமானது அப்படின்னு அர்த்தம். படைக்கப்படாது என்பது அசலியமாக நீங்காம இடம் பெறுறது, நிரந்தரமானது. அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இப்படி ஒன்று இருக்குமானால் அதற்கு பேரு கைரு மஹ்லூக், படைக்கப்படாதது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படித்தான். நமக்கு வேண்டுமானால் குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்டது. நமக்கு வேண்டுமானால் அந்த கட்டளைகள் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து கட்டளையாக வந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தக்தீர்ல எப்பொழுதோ முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் அதை ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டான். அந்த வார்த்தைகளை அல்லாஹ் எப்பொழுதோ பதிவு செஞ்சிட்டான். அந்த வார்த்தைகளுக்கு விதாயமும் இல்லை, நிகாயாவும் இல்லை, அதுக்கு துவக்கமும் இல்லை, அதற்கு முடிவும் இல்லை. ஆனால் அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த குர்ஆன் அதுக்கு முந்தைய வேதங்களை அதனுடைய சட்டங்களை நீக்கிவிட்டு நமக்கு நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் புதிய கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் கலாமுல்லாஹ் என்பது துவக்கமானது, அது ஆரம்பமானது. அதற்கென்று ஒரு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. எனவே நான் அதை கைரு மஹ்லூக் என்று படைக்கப்படாதது என்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். இதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். உதாரணமா எடுத்துக்கிட்டா அல்லாஹ் 7வது அத்தியாயம் 54வது வசனத்துல சொல்றான், அலா லஹு அல் கல்கு வல் அம்ரு அப்படிங்கிறான். 7வது அத்தியாயம் 54வது வசனம். அலா அறிந்து கொள்ளுங்கள், லஹு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல் கல்கு படைப்பும், வல் அம்ரு கட்டளையும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இப்போ அம்ரு என்பது, அம்ருன்னா கட்டளை, அல்லாஹ்வின் கட்டளை. கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையா வார்த்தை இல்லையா? கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அரபில சொல்றதா அதுக்கு என்னது? கலாம். அம்ரு என்பது கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. சரி, இப்போ அல்லாஹ் சொல்றான், அலா லஹுல் கல்கு வல் அம்ருங்கிறான். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது படைப்பும் கட்டளையும் அப்படிங்கிறான். கட்டளை, ஒரு கால கட்டளை அது படைப்பாக இருந்தா அல்லாஹ் எதற்கு கல்குன்னு தனியா அமரு தனியா சொல்லணும்? புரியுதா? சொன்னது புரிஞ்சுச்சா? புரியுதா? சொல்லணும். அதாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்னதெல்லாம் சொந்தமானது? படைப்பு சொந்தமானது, இன்னொன்னு கட்டளை சொந்தமானது. கட்டளை என்பது என்ன? கலாமுல்லாஹ், வார்த்தை அர்த்தம், அல்லாஹ்வோட வார்த்தை. கட்டளைனும் அப்படிதான். இப்ப நான் என்னுடைய கட்டளைங்கவும் என்னுடைய வார்த்தை. சரி, வார்த்தை என்பது, படைப்பு என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்? படைப்பு என்று சொல்லிட்டாலே நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்வோட வார்த்தை படைப்பாக இருந்தால் படைப்பு என்று சொன்னாலே போதுமானது. ஏன் தனியா கட்டளை என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும்? அதுல என்ன தெரியுது? படைப்பு என்பது படைக்கிறதுக்கெல்லாம் படைப்பு. எதையெல்லாம் அல்லாஹ் படைக்கிறானோ, மக்லூக்கா இருக்குதோ, அதுக்கெல்லாம் படைப்பு. அப்போ அம்ருங்கிற அல்லாஹ் தனியா சொன்னா என்ன தெரியுது? அம்ரு என்பது என்னது? இல்லைன்னு தெரியுது, படைப்பு இல்லைன்னு தெரியுது. இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுட்டா குர்ஆன் மக்லூக்கா கைரு மக்லூக்கா என்பது ஈஸியா புரிஞ்சுக்கலாம்.
இப்போ குர்ஆன் என்பது அமர். அமர்னா என்னது? கட்டளை. கட்டளை என்பது என்னது? வார்த்தை. வார்த்தை என்பது என்னது? படைப்பு இல்லைன்னு தெரியுது. ஏன்? அல்லாஹ் சொல்லும்போது அலா லஹுல் ஹல்கு வல் அம்ருங்க. அல்லாஹ்வுடைய படைப்பும் அவனுடைய கட்டளையும் அவனுக்கே சொந்தமானது. படைக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. அதே போல கட்டளை இடக்கூடிய ஆற்றலும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரி படைப்பு என்று சொன்னால் ஹல்குக்குள்ளேயே வந்துவிடும். அல்லாஹ் எதையுமே அதிகப்படியாக சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு அழகு இருக்கிறது, அப்படி ஒரு நீதி இருக்கிறது. இப்ப நான் ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்லலாம். எப்படி? ஒரே வார்த்தையா இருக்கும். சொல்லுதல், அப்படி கூறினார்கள், சொன்னார்கள், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நான் என்னுடைய வார்த்தை அலங்காரத்துக்கு அப்படி சொல்லலாம். அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி இன்னொரு வார்த்தை அதே மாதிரி ஒண்ணு சொல்றான்டா, அதுக்கு என்னதான் இருக்கணும்? அதற்கும் ஆழமான அர்த்தம் இருக்கும். நம்மளோட வார்த்தையில அப்படி அலங்காரத்துக்கு சொல்லும். மனிதன் வார்த்தையில அதிகப்படியாக ஒரு வார்த்தையை திருப்பி சொல்றதா அது என்னதாக இருக்கும்? பெரும்பகுதி அலங்காரத்துக்கு இருக்கும். வார்த்தை அலங்காரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை திரும்ப சொல்றதா இருந்தா, ஒரே அர்த்தம் வரக்கூடியதை அல்லாஹ் சொல்றதா இருந்தா அது அலங்காரம் அல்ல, அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அப்ப ஹல்கு என்பதும் அமுர் என்பதும் ரெண்டும் படைப்பாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை மீட்டி சொல்ல தேவையில்லை. காரணம், அல்லாஹ்வோட வார்த்தை என்னைக்குமே அலங்காரமா இருக்காது. அலங்காரமா இருக்கணும்னு சொல்ல மாட்டான், ஆனா அர்த்தத்தோடு சொல்லுவான். அதுவே அலங்காரமா இருக்கும். நம்ம சொல்றது வெறும் அலங்காரம் மட்டுமே இருக்கும், அர்த்தம் இருக்காது. நல்ல பேச்சாளர்கள் பாருங்க, வார்த்தைகள் அடுக்கிக்கிட்டே போவாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தையில அலங்காரத்துக்கு சொல்லப்பட்டதா நிறைய இருக்கும், சாராம்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வார்த்தையை போடுகிறானா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அலங்காரமும் இருக்கும். அதே போன்று அது சாதாரணமா சும்மா சொல்லிட்டு போறதையில அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் லஹுல் ஹல்கு வல் அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளையும் படைப்பும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இதை வைத்து இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. என்னைக்கு அல்லாஹ்வோட கட்டளைன்னு நீங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அப்ப குர்ஆனை அது படைக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதை சொல்ல முடியாது, அது படைக்கப்படாதது. அதனாலதான் கைரு மக்லூக் என்பதுல நீங்க குர்ஆனுக்கு முரணாக ஒரு வார்த்தையை சொல்றீங்கிறதுக்கு தான் அவ்வளவு போராடினான். அல்லாஹ்வே பாருங்க இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னமா கவுலுனா லிஷைஇன் இதா அரத்னாஹு அன் நகூல லஹு குன் ஃபயகூனு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னமா கவுலுனா நம்முடைய சொல்லு லிஷைஇன் ஒரு விஷயத்துல இதா அரத்னாஹு அதை நாம் நாடிவிட்டால், படைக்கணும் உருவாக்கணும்னு சொல்லி நாம் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் விரும்பிவிட்டால் நம்முடைய சொல்லு அன் நகூல லஹு அந்த விஷயத்துல நாம் சொல்லுவோம் குன் என்று சொல்லுவோம். குன் என்றால் ஆகு என்று சொல்லுவோம். ஃபயகூனு அது ஆகிவிடும். இப்ப பாருங்க, ஒரு பொருளை படைக்கணும்னு அல்லாஹ் நாடிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வானா? குன் என்று சொல்வானா, அது ஆகிவிடுமா. குன் என்பது என்னது? குன் என்கிறது என்னது? கட்டளை, அம்ரு. சரி, இப்போ அது ஆகிவிடும் என்பது என்னது? படைக்கப்பட்டது. நம்ம என்ன கேட்கிறோம்? குன் என்பது அது படைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? அது கட்டளை. எது அந்த வார்த்தையை சொன்ன உடனே நிகழுதோ அதுதான் என்னது? படைக்கப்பட்டது. குர்ஆன் அப்படியா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு குன் என்று சொன்னா குர்ஆன் அப்படியே ஃபயகூனு ஆகிவிட்டது அப்படியா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது படைக்கப்பட்டது நீங்க சொன்னா ஏத்துக்கலாம். அப்ப இந்த வசனத்துக்கு மாற்றமா அல்லாஹ் ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைத்தால் அவன் குன் என்று சொல்வான், ஃபயகூனு அது ஆகிவிடும். ஆனால் எதெல்லாம் அல்லாஹ் குன் என்று சொல்லி ஆகி விட்டதோ அவைகளெல்லாம் படைக்கப்பட்டது. அல்லாஹ் குன் என்று எந்த விஷயத்தை சொன்னானோ அதெல்லாம் வார்த்தை. வார்த்தை என்று வந்துட்டாலே அது கைரு மக்லூக், படைக்கப்படாதது. இந்த வசனங்களை வைத்துதான் இமாம் அவர்கள் சொன்னார். அதே போல அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈஸா இன்தல்லாஹி, இன்ன மஸல ஈஸா, ஈசாவுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்றான்,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? இந்தல்லாஹ் அல்லாஹ் இடத்துல ஈசாவுக்கு உதாரணம் கமஸலி ஆதம், ஆதத்தை போன்ற உதாரணம். ஏன்னா நீங்க ஈசாவை என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அல்லாஹ், ஈசா ஒரு இலாஹ் கடவுள் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல ஈசாவுக்கு உதாரணம் கமஸலி ஆதம், ஆதத்துக்கு உதாரணத்தை போன்று. ஆதத்தை மாதிரி, ஆதத்தை மாதிரினா என்ன? ஹலகஹு, ஆதம் படைத்தான் அல்லாஹ், மின் துராப், எதிலிருந்து படைச்சான்? மண்ணிலிருந்து படைச்சான். சும்மா கால லஹு, அந்த மண்ணுக்கு அல்லாஹ் சொன்னா குன் என்று சொன்னான், கட்டளை. ஃபயகுனு, ஆகிவிட்டு. குன் என்கிற கட்டளை, அதுக்கு பிறகு ஆனதுதான் என்னது? மண்ணாகிய ஆதம். அப்போ இந்த இடத்துல படைக்கப்பட்டத என்ன சொல்ல முடியாது? படைக்கப்பட்டத அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைய படைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது வார்த்தை, அது கைரு மஃலூக், படைக்கப்படாதது. ஆனால் அதுக்கு சொன்ன பிறகு உருவானது, அதுதான் படைக்கப்பட்டது. குர்ஆன் இந்த உதாரணத்தோடு இருக்குதான்னு ஒப்பிட்டு பார்த்தா என்ன தெரியுது? மஃலூக் தெரியுதா? அல்ல குர்ஆனை பார்த்து குன் என்று சொன்னா அப்படி உருவாகிட்டு இல்ல, அப்ப அது கைரு மஃலூக் அப்படின்ட்டு இந்த வசனங்களை எல்லாம் வைத்துத்தான் முடிவுக்கு வந்தாங்க. சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா? குர்ஆன் மஃலூக் கைரு மஃலூக் என்று ஒரு காலத்தில் பேசப்பட்ட, இன்னைக்கு ஒரு காலத்தில் இல்ல, இப்ப கூட முஅத்தஸிலாவுடைய கொள்கை என்ன தெரியுமா? குர்ஆன் அவங்க என்ன சொல்றாங்க? மஃலூக், படைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி இப்ப கூட அவனுடைய கொள்கை அதுதான். அந்த கொள்கை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கியாமத் வரைக்கும் அந்த வழிகட்ட கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம தெளிவா இருக்கணும். குர்ஆன் என்பது அது படைக்கப்படாதது. அதுக்கு என்ன காரணம்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பண்புன்னு வந்துட்டா அல்லாஹ் எப்படி அவனுக்கு முடிவும் இல்லை துவக்கமும் இல்லையோ, அதே மாதிரி அவனுடைய பண்புக்கும் அப்படி. ஒரு விஷயத்துக்கு அதுல உள்ள பண்பும் அதை சார்ந்து தானே இருக்கும். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் எப்படி அவன் அவன் வந்து துவக்கமானவனும் அவன் தான், முடிவானவனும் அவன் தான். அவனுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அவன் வருவதற்கு முன்னால் ஒன்றும் இல்லை, அதே போன்று அவன் முடிவுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் முடிவு இல்லாதவன். அல்லாஹ் தான் நிரந்தரமானவன். அப்படின்னு வரும்போது அவனை சார்ந்த பண்புகளும் என்னதுதான்? நிரந்தரமானது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து படைப்பு எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறது தான் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கொள்கையில அவ்வளவு பிடிவாதம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்டாவோட படிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவர் என்னமோ பைத்தியகாரத்தனமா போய் இந்த விஷயத்துல இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, இதுக்கு அவர் இவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறது தேவையில்லை, முயற்சியை எடுத்திருக்க தேவையில்லை, அடி வாங்கியிருக்க தேவையில்லை. யாரை பார்த்து? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து இன்னைக்கு தவறான முறையில முஅத்தஸிலாக்களுடைய சிந்தனை உள்ள பூந்ததுனால அந்த சிந்தனையோடு பார்க்கும்போது அப்படியான ஒரு தவறான சிந்தனைக்கு வருது. சரி, இப்ப அவங்க என்ன தியாகம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மன்னன் மஹ்மூன் என்று சொல்லக்கூடியவர் அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருவர். ஹிஜ்ரி 212ஆம் ஆண்டு இமாம் அவர்களுடைய இந்த கருத்துக்கு அவன் எதிராக கருத்தை சொன்னது மட்டுமல்ல, இமாமு கிட்ட வந்து சொல்றான், குர்ஆனை நீங்க அல்லாஹ்வுடைய படைப்பு மஹ்லூக் என்று தான் சொல்ல வேண்டும் என்று. அவங்க மறுத்துட்டாங்க. மறுத்த உடனே அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறான். அவங்கள சபையில நிப்பாட்டி அவர்களுக்கு சாட்டையால் சவுக்கடி கொடுக்கிறான். கொடுத்து சிறைச்சாலையில அடைத்து விட்டான். ஒரு கட்டத்துல அவர்களை கூட்டிட்டு வந்து சிறையில் அடைப்போன்னு சொல்லி கூட இமாம் தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கல. அல்லாஹ்வுடைய கலாம் அது ஒரு காலமும் நான் அது படைக்கப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன், அது கைரு மஹ்லூக், படைக்கப்படாததுதான் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மீண்டும் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வாழை உருவிக்கிட்டு அவர்களை அச்சுறுத்துறான். இப்ப சொல்லு,
அஹ்மது இமாம பார்த்து, இப்போ சொல்லு, குர்ஆன் மக்லூக்கா கைரு மக்லூக்கா, படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா? இமாம் அவர்கள் அமைதியா இருந்தாங்க, உண்மை பேசல. வரலாற்று எழுதுறாங்க, அச்சத்தில் இல்லை, அவனை அவமானப்படுத்துவதற்காக அப்படி நின்றாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போது அமைதியா இருக்கிறது என்ன? ஒன்னும் பயத்தில் அமைதியா இருக்கிறது, இன்னொன்னு இவனுக்கு போய் பதில் சொல்றதா அப்படிங்கிற அலட்சியம். அதான் குறிப்பிடுறாங்க, பிலா ஹவுஃப், பயத்தில் இல்லை, மாறாக அவனை ரில்லத் பண்ணுவது, இஹானத்து பண்ணுவது, அவனை மிக அவமதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நீ வாழ வச்சுக்கிட்டு மறந்துட்டோம், அவனுக்கு பதில் சொல்றதா அப்படின்னு பிடிவாதமாக நின்றாங்க. அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணா, அவன் சவுத் எடுத்து ஒரு சாட்டை எடுத்து அவளை அடிக்கிறான், கசையடி கொடுக்கறான். முதல் அடி விழுந்த உடனே பிஸ்மில்லா அப்படின்னா, முதல் அடியில லர்பு லவ்வல் பிஸ்மில்லா அப்படின்னா. அடுத்து அவன் கேட்கிறான், என்ன சொல்றீ? பிஸ்மில்லா, குர்ஆன் என்னது? மக்லூக்கா கைரு மக்லூக்கா? அப்போ சொல்றாங்க, குர்ஆன் ஒரு காலமும் மக்லூக்குன்னு சொல்ல மாட்டேன், அது கைரு மக்லூக்கு தான் அப்படிங்கிறான். ரெண்டாவது ஒரு அடி கொடுக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறான். அப்போ கேட்கிறான், என்ன சொல்றீங்க? அப்பவும் சொன்னாங்க, அது ஒரு காலமும் படைக்கப்பட்டது இல்லை. மூன்றாவது அடி கொடுக்கிறான், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. மூணாவது அடி கொடுத்து அவக்கடி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொடுக்குறான், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நாலாவது அடி அடிக்கிறான், அப்பவும் சொல்றாங்க, இன்னி உஷ்ஹிது, நான் சாட்சி சொல்கிறேன், உறுதியாக நம்புறேன், அல் குர்ஆனு லைஸ பி மக்லூக் لأن المخلوق فإن كلام الله باق. அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னாங்க. நாலாவது அடி கொடுத்த உடனே வெறும் வார்த்தையோட நிக்கல, நான் உறுதியா சொல்றேன், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் அஸலியானது, அது நிரந்தரமானது, அதற்கு முடிவு என்பது கிடையாது. எனவே எப்படி சொன்னாலும் சரி உறுதியா சொல்றேன், அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அது படைக்கப்பட்டது அல்ல, அது கைரு மக்லூக், படைக்கப்படாததுதான். ஏனென்றால் படைக்கப்பட்டது எல்லாமே ஃபான், அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய கலாம் பாக், அது எப்பொழுதுமே நிரந்தரமானது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. மக்களை எல்லாம் கூட்டி வச்சிருக்கான். ஒரு மன்னன் ஹலீஃபாவன் மாமூன்கிறவன் அப்பாசிய ஹலீஃபாக்கள் முஅத்தஸிலா சிந்தனை அவனுடைய உள்ளத்துல புகுந்துருச்சு. எனவே அவனுக்கு அவ்வளவு பெரிய வெறி வந்து விட்டு, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில இவர் இவ்வளவு பிடிவாதமா சொல்லி நாலாவது அடியில இன்னும் அவர் உறுதிப்படுத்துறாரு அப்படின்ட்டு அவர் காலான எட்டி உதைக்கிறான். இமாம் அவர்கள் அடியை வாங்கி கொண்டு அவருடைய வார்த்தையில், அவங்களுடைய உடம்புல தளர்வு ஏற்பட்டதை தவிர வார்த்தையில் தளர்வு, கல்புட தளர்வு ஏற்படையில. மீண்டும் உறுதியோடு சொல்றாங்க. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, திரும்பவும் அவரை உதைக்கிறான். அப்பொழுதுதான் சத்தமா ஒரு துவாசிட்டார், ரப்பா ரப்பா அஷ்குருக்க அன் அன்ஸல்தனி மன்ஸிலத பிலால் வவதஅதனி மௌதிஅ ஸஹாபா. அவங்க இப்படியே சொல்றாங்க, அல்லாஹ்வே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன், ரப்பா உனக்கு நன்றி சொல்கிறேன், நீ என்னை பிலாலுடைய அந்தஸ்தில் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை மாதிரி ஒரு தண்டனையை எனக்கு கொடுத்திருக்கிறாயே, அதற்கு உனக்கு நன்றி சொல்கிறேன். இறைவா, சஹாபாக்களுக்கு என்ன மாதிரியான நோவினைகள் ஏற்பட்டதோ அது மாதிரியான தண்டனைகள் எனக்கு கொடுத்திருக்கிறாயே, அதற்காக வேண்டி உன்னை நன்றி சொல்கிறேன். இறைவா, உனக்காக வேண்டி இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். உன்னுடைய கலாமை எவர்களெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அதற்கு எதிராகவே நான் இருப்பேன் அப்படின்னு மிக உரக்க சத்தத்தோடு சொல்றாங்க. சொன்னோடனே இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன தெரிந்தால் ஈமா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கதான சரி. முஅத்தஸிலா நம்ம காஃபிர்னு சொல்ல இல்லை, அவன் வழிகாடுன்னு தான் சொல்லணும். அப்போ இருந்தாலும் அவனோட லேச ஈமான் ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவருடைய வார்த்தை, இவர் சொல்றது, இவர் பேசுறது. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது வேணுமானால் அது பெருசா தெரியாது, ஆனா சம்பந்தப்பட்டவரே நேரடியாக சொல்வதை என்னதான் இருந்தாலும் அது லேச ஈமானம் இருக்கிற ஒருத்தர் கேட்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கும். என்ன செஞ்சா, அதுக்காண்டி தண்டனையை குறைக்க இல்லை, அடிக்கிறத விட்டுட்டு அவனுடைய காவலாளியை கூப்பிட்டு இவனை விளங்கிட்டு இவனை சிறையில கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருட்டு சிறையில இமாம் அவர்கள் சிறைக்குள்ள போடப்படுகிறார் இருக்கிறாங்க. அன்னைக்கு அடி கொடுத்து எல்லாம் முடிச்சு சிறையில போட்டு இருட்டறையில போட்ட பிறகு காலையில
ஒரு செய்தி வருது, பள்ளிவாசல்ல ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்புனா, இந்த மன்னன் மாமூன் இறந்து விட்டான், ஹிஜ்ரி 212 அவன் மரணித்து விட்டான் என்று. மக்கள்லாம் ஓடி வர்றாங்க. ஐயுஹன்னாஸ் அபிஷிரு அபிஷிரு லகத் மாத்தல் மஅமூன். மக்களே, நற்செய்தி நற்செய்தி நற்செய்தி, மன்னன் மஅமூன் செத்து விட்டான், அவன் இறந்து விட்டான், நற்செய்தி நற்செய்தி. இதோடு இமாம் அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே விடுதலை கிடைச்சிச்சா? அந்த வரலாற்று ஆசிரியர் அதை எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க. வலகின் அப்படிங்கிற அவர் எழுதும்போது ரசனையா எழுதுறார். ரசனையாக அது அனுபவிச்சு எழுதுறார். வலகின் விடுதலை கிடைத்ததா? வலகின் என்றாலும் அவன் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய சகோதரன் முஹத்தஸிம் இருந்தான். அவனுடைய சகோதரன், மன்னனுடைய சகோதரன். அவன்கிட்ட என்ன சொல்றான்? என்னுடைய அகீதா, என்னுடைய சீரா, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய கட்டளை, நான் என்னென்ன முடிவெடுத்தனோ அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே சிந்தனையுடைய ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒசியத்து செய்து விட்டு போயிட்டான். ஒரு ஷைத்தான் போனோம், இன்னொரு ஷைத்தான் உருவாகும். இப்ப முஹத்தஸிம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சகோதரன் கலிஃபாவாயிட்டான். ஆனால் இமாமுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 28 மாதங்கள் சிறையில இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். விடுதலை கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு ஹலீஃபா முத்தவக்கில் என்று ஒரு ஹலீஃபா வந்தான். இவருக்கு பிறகு முத்தவக்கில் ஹிஜ்ரி 232 ஒரு ஹலீஃபா வர்றார், முத்தவக்கில். அந்த முத்தவக்கிலை பொறுத்தவரையில அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் சிந்தனையுடைய ஒரு ஹலீஃபாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான். இமாம் அவர்களை கூப்பிட்டு, அவர்களை உங்களுடைய கருத்தில் நானும் உடன்படுகிறேன், உங்களுடைய கொள்கையில் நானும் உடன்படுகிறேன், உங்களுடைய அகீதாவில் நானும் உடன்படுகிறேன், உங்களுடைய சிந்தனையில் நானும் உடன்படுகிறேன். காரணம் சலஃபு சாலிஹீன்களுடைய சிந்தனை இதுதான், மன்ஹஜ் சலஃபு சாலிஹ். அதனாலதான் இமாம் அஹ்மத் என்ன சொல்றோம்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய இமாம் என்று சொல்கிறோம். அந்த முத்தவக்கில் என்கிற கலீஃபா இவர்களுடைய கருத்தை, அகீதாவை ஏற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வந்ததுனால இமாம் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை செய்யப்பட்ட உடனே இமாம பார்த்து சொல்றாங்க, உங்களை துன்புறுத்ததுக்கு ஏற்கனவே இருந்த சிந்தனையாளர்கள், ஆட்சியாளர்கள் இருந்தாங்கல்ல, மாறுபட்ட குடற்படியான வழிகட்ட சிந்தனையுடைய ஆட்சி நடக்கிற பொழுது அந்த கட்டளையை ஏற்று செயல்படுகிற அதிகாரிகளாக இருந்தவன் ஒருத்தன் தான் அஹ்மத் இப்னு அபி தாவூத். அஹ்மத் இப்னு அபி தாவூத்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னா இந்த ஆட்சியாளர்களுடைய இடுபடி, காவலாளி. இவன் தான் அவன் சொல்லும் போதெல்லாம் இமாமை அடித்தது, இமாமை கொண்டு சிறையில போடுறதுக்கு உதவி செஞ்சது, அவன் ஆட்சியாளர் சொல்றதை தாண்டி கூடுதல் தண்டனைகளை கொடுத்தது யாரு? அஹ்மத் இப்னு அபி தாவூத். அப்ப அஹ்மத் இப்னு அபு தாவூத் என்று சொல்லக்கூடியவன் அவனை பிடிச்சிட்டு வந்து இமாம் முத்தவக்கில் எழுதுறாங்கன்னு கையில கொடுக்குறாங்க இமாம் கிட்ட. உங்களை துன்புறுத்தியவன் தானே, ஆட்சியாளர் கட்டளை போடுகிற பொழுது ஒரு அடி அடினா இவன் கூட 2 அடி அடிக்கிறது. ஆட்சியாளர் அவட சிறையில போடுப்பான்னா இவன் இழுத்துட்டு போய் போடுறது, அவன் கூட்டிட்டு போய் போடுறா, அவன் இழுத்துட்டு போய் போடுற, 2 வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி அதிகப்படியா இதெல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால முத்தவக்கில் சொல்றாரு, இந்த இவனை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன், தப்படி நான் கட்டளை இடுகிறேன். இமாம் அவர்களே, இந்த அஹ்மத் இப்னு அபூ தாவூத் என்று சொல்லக்கூடியவனை நீங்க என்ன செய்யணுமோ சொல்லுங்க, என்னுடைய கட்டளை நீங்க சொல்றதா நிறைவேற்ற இப்ப உங்க கையில கொடுத்தாச்சு. இப்ப இமாம் என்ன செஞ்சாங்க? அடித்தான், துன்புறுத்தினான், கொள்கைக்கு முரணாக இருந்தான், அவனை நீங்க தூக்கிலிடுங்க, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அல்லது அவங்களாவது ஒரு 2 அடியாவது அடிக்கலாமா, அல்லது ஒரு வார்த்தையாளாவது அடிக்கலாமா இல்லையா? என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இவனை மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறேன். அதான் சொன்னாங்க இமாம் அவர்கள் தசாம் மிக மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவராக இருந்தார். அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியவன், ஒரு மனிதாபிமானமற்ற நிலையில செயல்படுத்தியவன்,
யாராக இருந்தாலும் சரி பழிவாங்க துடிக்கணும்ங்கிற சிந்தனை இல்லாட்டாலும் ஒரு சிறிய வார்த்தையாவது சொல்லியிருக்காரு. ஏண்டா இறக்கம் இல்லாம இப்படி எல்லாம் அடிச்சு போடா அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாங்க? அஃபா அன்ஹு லி வஜ்ஹில்லாஹி தஆலா அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை மன்னித்து விடுறேன் போய்ட்டு என்று இமாம் அவர்கள் சொன்னார். அதற்கு பிறகு இமாம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு பகதாது பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அவர்களை பின்தொடர்ந்து மக்கள் போறாங்க. அவங்களுடைய கொள்கையை சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர் தக்பீர் சொல்லிட்டு போறாங்க. தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தக்பீர் சொல்லிக் கொண்டே போறாங்க. இமாம கூட்டிட்டு பெரிய பள்ளிவாசலுக்கு இமாம் அவர்கள் போனாங்க. அங்க உள்ள மெம்பர்ல ஏறினாங்க. உயர்ந்த சப்தத்தோடு சொன்னாங்க, அஅனலுனகும் அன்னல் குர்ஆன லைஸ பிமக்லூக் லிஅன்னல் மக்லூக ஃபாம் வஹாஷ லிகிதாபில்லாஹ் அயு'த ஃபில் ஃபானீன் அப்படின்னாங்க. உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன், இஅலான் செய்கிறேன், குர்ஆனை பொறுத்தவரையில அது படைக்கப்பட்டது என்பது கண்டிப்பாக கிடையாது. அது படைக்கப்படாத ஒன்று. காரணம் என்னன்னா, படைக்கப்பட்டதெல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையில கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகள் ஒரு காலமும் அழியாது. அது நிரந்தரமானது அப்படின்னு இமாம் அவர்கள் என் மெம்பர்ல ஏறி உறக்க சொன்னார்கள், உயர்த்தி சொன்னார்கள். அப்படி உறுதிமிக்க இமாமாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இருந்தார். கொஞ்ச நாள் அவர்கள் தர்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம், முடிவுக்கு வந்துச்சு. 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒரு நாள் இமாம் அஹ்மதுடைய மனைவி வஃபாத் ஆயிட்டார். 2 மனைவி, ஒரு மனைவி மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க. மாணவர்கள்ட்ட பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, 20 ஆண்டுகள் நான் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன். மனைவியை பார்த்து சார், 20 ஆண்டுகள் அந்த மனைவியோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். எங்களுக்குள் ஒரு நாள் கூட சண்டை சச்சரவு வந்ததில்லை, ஒரு நாள் கூட சண்டை பிடிக்கவே இல்லை. உடனே மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களை 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, ஒரு நாள் கூட தனாசுல் நுஷூஸ் வரையிலையா, ஒரு சின்ன பிரச்சனை கூட வரையிலையா? இல்ல, இது என்ன வாழ்க்கை? கணவன் மனைவி அப்படின்னா கண்டிப்பா சண்டை வரும். யாராவது ஒருத்தர் என் மனைவிக்கும் எனக்கு எந்த வித முரண்பாடு வரையிலன்னா அவர்கள் எனது பொம்மையோட என்ன வாழ்க்கை? ஒரு சின்ன சச்சரவு வரும், சின்ன இஃப்திலாஃப் வரும், சின்ன பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு என்ன வரும்? மஹப்பத்து கூடி. திருமண வாழ்க்கையில தான் மனைவியோடு சின்ன கருத்து வேறுபாடு வரும். வந்தா அந்த சச்சரவுகள் பெருசாகாம அது அப்படியே புகைஞ்சி அப்புறம் அப்படியே அணைஞ்சிடும். நெருப்பு வராது, புகை மட்டும் வந்து அப்புறம் அணைஞ்சிடும். அணைஞ்ச பிறகு எப்படி வந்தது தெரியுமா? என்ன ஆகும்? மஹப்பத்து கூடி. எப்போது பிரச்சனை வருவதற்கு முன்னால் ஒரு 50% இருந்துச்சுன்னு வைங்களேன். பிரச்சனைக்கு பிறகு புகை வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு ஒரு 10% கூடி வரும் மஹப்பத். இதான் வாழ்க்கை. இப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கை சரியா போகுதுன்னு அர்த்தம். கருத்து வேறுபாடு ஒண்ணு வரையில இவங்க 2 பேரும் பொம்மை வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. எதுவுமே பேசல, எதுவுமே இல்லாம என்ன இந்த வாழ்க்கை? அது மாணவர்கள் கேட்கிறாங்க, இமாம் அவர்கள் 20 வருஷம் ஒரு பிரச்சனை வரையில, அது என்ன வாழ்க்கை? அதுல என்ன இனிமை, அதுல என்ன சோகம்? ஒரு சட்டை கூட வந்தது இல்லையா அப்படின்னு கேட்பது இமாம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்குள்ள சின்ன சச்சரவுகள் வந்து இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. சண்டை சச்சரவு வந்திருக்குது. ஆனா என்னுடைய மனைவி கோபமாக இருக்கிற பொழுது நான் சாந்தமாக இருப்பேன். நான் சாந்தமாக இருக்கிற பொழுது அதே போல என் பக்கம் சில நேரங்கள் நியாயம் இருக்கு. நான் மனைவி மேல கோபப்படுகிற பொழுது அவ சாந்தமா இருப்பான். இப்படி உங்க வாழ்க்கையில இருந்து பாருங்க, முடிஞ்சது அவ்வளவு உரிமை. உங்கள்கிட்ட ஏதாவது பெண்கள் நம்ம கிட்ட மனைவி ஏதாவது பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுலதான் பெரும்பதி தப்பு செய்வோம். அப்படித்தானே? நம்ம போற இடத்துல வேலை பிரச்சனை அப்படி பழிவாசல் திடீர்னு போவோம், வாங்க சொல்லிடுறோம். அது சென்னை மாதிரி உள்ள இதெல்லாம் டிராபிக்ல நம்ம திட்டமிட்ட நேரத்துல வர முடியாது. வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வாங்க சமையலுக்குன்னு சொல்லுவாங்க.
நம்ம அப்படியே போவோம், கடைசியில் ஒரு நண்பரை பார்ப்போம், அப்படி போவோம், டிராபிக்ல மாட்டிக்கிறோம், பக்கத்தில் பள்ளிவாசல் பாங்க சொல்லும், தொகரை தொழுதுட்டு அப்புறம் மறந்துடுவோம். இப்போ எங்க தான் போவோம்? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்? எதுக்கு போவோம்? சாப்பிட போவோம். அங்கே போனால் ஒன்றும் இருக்காது. ஏன்? நம்ம கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன பொருளை நம்ம வாங்கிட்டு போகல, நம்மளும் மறந்துருப்போம். இப்ப யாரு பக்கம் நியாயம் இருக்கிறது? கோபப்படுறதுக்கு யாரு பக்கம்? சத்தம் கேமரா இங்கதான் பாக்குது. பொறுப்படுத்துக்கிறது மனைவி பக்கங்கிறதா எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க, பதிவு செஞ்சாரு. அப்ப மனைவி பக்கம் கோபப்படுறதுக்கு நியாயம் இருக்கு. நம்ம ஒண்ணு வாங்கி கொடுக்கல, சாப்பிட போயிட்டு அப்ப கேட்பாங்களா இல்லையா? என்னங்க சாப்பாடு வாங்கிக்கிறீங்க, என்ன வாங்கிட்டு வந்து? உங்கள்ட்ட சொன்ன இப்படிதானே, நம்ம இதுவான வரைக்கும் சொல்ல கேட்டிருப்போம். அன்னைக்கு ஏதோ இப்படி ஆயிருக்கோ அதை சொல்லிடுவோம். மொத்தத்துல நம்ம என்ன செஞ்சிருவாங்க? சீரழிச்சிருவோம். என்ன சொல்லுவாங்க? உங்கள்ட்ட சொன்னா என்னைக்கு உருப்படியே செய்யுங்க, நானே விஷம் வாங்கியிருக்கான், உங்கள்ட்ட சொன்னதுக்கு ஒரு சோத்துக்கிட்ட சொல்லியிருக்கான், இப்படிலாம் வார்த்தைகள் விடுவாங்க. நமக்கு இப்படியே சுருள் ஏறும். ஏன் தெரியுமா? எனக்குன்னு தெரியும், நான் வெளியில என்னென்ன அனுபவிச்சேன், என்னென்ன பிரச்சனை, யாரை சந்திச்சேன், பொருளாதார ரீதியாக கூட அங்க சந்திச்சிருப்பேன், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி பேசியிருப்பேன், என்னுடைய அலுவல் விஷயமா கூட பேசியிருப்பேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கிற அடுப்பாக்குறையில இருக்கிற பொம்பளைக்கு தெரியுமா? என் நர்ஸ் சொல்லுங்க, சோறாக்குறவா, வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்க்கிறவா, உனக்கு என்னோட அருமை தெரியுமா? நான் என்னுடைய தீமத்து உனக்கு தெரியுமா? என்னுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆட்களை வச்சு மேய்க்கிற அளவுக்கு நான் திறமை உள்ளவன். அந்த பிரச்சனையா கூட நான் பேசிட்டு இருந்தா மறந்துட்டேன். என்ன பேச ரொம்ப ஓவரா பேசுறா என்று நானும் பேசினா என்ன நடக்கும்? உஹது, கர்பலா, பத்ர் எல்லா போரும் ஊர்லயும் வீட்டுல நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஆமாமா சார், நீங்க இப்படி சொல்லி பாருங்க சார், நான் இந்த விஷயத்துல நான் பலகீனமானவன், அது தப்பு தான், பாருங்க அக்கறை இல்லாம இருந்திருக்க, இப்படி சொல்லி பாருங்க. அவங்களே மூணாவது நீங்க வார்த்தைய உங்களை இழிவா சொல்லுமா, அவங்களே என்ன வருவாங்க? சரி நீங்க என்ன செய்வீங்க? பாவம், வெளியில போவீங்க, 4 பிரச்சனை வரத்தான் செய்யும், முடிஞ்சிச்சு, சமாதானம் வேணும். இதைத்தான் இமாம் சொன்னார். அவன் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு அற்புதமான கணவரா வாழ்ந்திருக்கிறான். அதுதான் மனைவி தன்னுடைய குடும்பத்துல உள்ள விஷயத்த மாணவர்கள்ட்ட பகிர்றாங்க. நீங்க எந்த கல்வி மட்டும் எடுத்துட்டு போறது இல்லப்பா, உங்களுடைய வாழ்வியல் கூட என்கிட்ட இருந்து படிக்க. காரணம், நான் இஸ்லாமிய வாழ்வியல் வாழ்ந்திருக்கேன். இப்படி சொல்ற துணிவு நம்மள இருந்தா தான் நம்ம சரியான இடத்துல இருக்கோம்னு அர்த்தம். நான் இங்க இமாமா இருக்கலாம், உங்கள்ட்ட பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய எதா இருக்கலாம், நான் வீட்டுக்கு போகிற பொழுது என் மனைவிக்கு கணவன், அவ்வளவுதான். நான் இங்க இமாம், நான் அது இப்படி படியா, அதெல்லாம் வெளியேப்பா. செருப்பு கழட்டி வைக்கும் பொழுது எதையும் சேர்த்து, என்னுடைய பதவி, என்னுடைய அதிகாரம், என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல் அனைத்தையும் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது என் மனைவிக்கு நான் சரியான கணவன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஏண்டா சாஹிபத், அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? குரான் சொல்லு, சாஹிபத்துங்கிறதுல குரான் அந்த வசனம் எப்படி? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்தி. சாஹிபத்துனா யாரு? மனைவி. சாஹிபத்துனா உண்மையில சாஹிபுக்கு அர்த்தம் என்ன? சாஹிப் தோழர். சாஹிபத் பெண்ணா இருக்கான்னா மன்னசா வந்து, சாஹிபத்துனா என்னது? தோழின்னு அர்த்தம். உன் மனைவியை குர்ஆன் அழகா சொல்லுகிறது, அவள் உன்னுடைய தோழி, துணை. ரெண்டு அப்போ தோழி கிட்ட போய் நான் என்னோட பெருமை இதெல்லாம் பேச முடியுமா? நான் தோழ, நீங்களும் தோழங்கும் போது 2 பேரும் சமம். நான் பெரிய அதிகாரியா இருப்பேன், பெரிய பவர் உள்ளவனா இருப்பேன், கலெக்டரா இருப்பேன், காதியா இருப்பேன், இமாமா இருப்பேன், ஹசீபா இருப்பேன், தாடியா இருப்பேன், பேச்சாளரா இருப்பேன், எதுவாக இருப்பேன். தோழர்னு வந்துட்டா, நண்பரா இருந்தா என்ன செய்வாங்க? நண்பர். அவரு இந்த காதி பெரிய பாக்கியமா இருக்கிற நீதிமன்றத்துல பெரிய நீதிபதி அல்லது பெரிய அறிஞர் அப்படின்னு அவர் பேசுவார். தோழர் எப்படி பேசுவார்? என்ன கொஞ்சம் எப்படிங்கிறா அப்படின்னா, நான் யாருடா தெரியுமா அப்படின்னு பேசுவோமா? இதே தாங்க சாஹிபத்தவா குர்ஆன் சொல்லுகிறது. அவன் யார்? அப்ப அங்க போய்கிட்டு நான் போலீஸ்காரன் கொண்டாடி எப்படிதான் இருக்கணும்? போலீஸ்காரன் எப்படி இருப்பான்? அடிப்பான், மிதிப்பான், உதைப்பான், கரடு முரடா இருப்பான். அவன் அடி வாங்கணும், மிதி வாங்கணும், கரடு முரட வார்த்தைகளை கேட்கணும். அது மாதிரிதான் மனைவி. நீ போலீஸ்காரன் உடைய எல்லாத்தையும் கலட்டி வெளியில வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா மனைவிக்கு கணவன் முடிஞ்சு போச்சு. வெளியில அதிகாரியா இருந்துக்க, கமிஷனரா இருந்துக்க, போலீஸா இருந்துக்க, நீதிபதியா இருந்துக்க, இமாமா இருந்துக்க, ஹலீஃபா ஏதோ இருந்திருப்போம்.
அப்ப இதைத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அங்க தெளிவாக பதிவு செய்யறார். 20 வருஷம் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு. காரணம் என்னன்னா, என் மனைவி கோபப்படுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது, அவள் பக்கம் நியாயம் இருக்கிற பொழுது என் பக்கம் நான் அமைதியா போயிடுவேன். கரெக்ட், கோபப்படுறது நியாயம். இப்படி எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில அமைச்சுக்கிட்டீங்கன்னா சண்டை சச்சரவே இருக்காது. கிளவியா எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மஹப்பத்தோட வாழக்கூடிய இந்த அடிப்படையை இமாம் அஹ்மது கிட்ட இருந்து கல்வி எடுக்கிற மாதிரி இந்த வாழ்வியலும் எடுத்துக்கொள்ளு. சரி, அடுத்ததாக இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 241 வெள்ளிக்கிழமை அன்று ஒரு 77 வயதுல பக்தாதுல மூத்தா போய் பக்தாதிலேயே அடக்கப்பட்டு அவங்களுடைய கபரு கட்டப்பட்டு அது அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு இமாமுக்கு சம்பந்தமே இல்லை. கபரு கட்டினது பிற்காலத்தில் உள்ளவர். எனவே அருமையானவர்களே, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு அப்படி நிறைய ஹித்மத் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தமும் ஒரு சிறந்த ஒரு பதிவாக பார்க்கப்படுகிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிஞர் பெருமக்களுடைய ஹித்மத்துக்கு அல்லாஹ் நற்கூலி அவர்களுக்கு வழங்குவானாக. அவர்களிட்ட இருந்து நாம் கல்வியையும் இல்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியையும் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு இமாமை பற்றி நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.